ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாலக் சப்பாத்தி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாலக் கீரையை இப்படி கட் பண்ணி நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கோதுமாவில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கீரையில் உப்பு இருக்குது, அதனால் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பை. இப்போ இந்த கீரையை நைஸாக அரைச்சாச்சு இதில் ஆட் பண்ணி நல்லா பிசைந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு பிசைந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கீரை பிசையும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அயன், கால்சியம் நிறைய இருக்குது, அதனால் பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அடிக்கடி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாவு அரை மணி நேரம் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சப்பாத்தி தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நெய் கொஞ்சமாக அப்படி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக நெய். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு தக்காளி சட்னி அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன சட்னி வேணுமோ அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.